இடைக்காடார் சித்தர் ஒரு அற்புத யோகியும் நவநீத சித்தரும். இடைக்காடார் சித்தர் ஒரு மகான். அவர் தனது வாழ்க்கையின் மூலம் பல அற்புதங்களையும் ஞானத்தையும் நமக்கு விட்டுச் சென்றுள்ளார். அவரது வாழ்க்கை வரலாற்றின் சில முக்கிய நிகழ்வுகளை இங்கே விரிவாக காண்போம். இளமை மற்றும் தியான வாழ்க்கை. இடைக்காடார் சித்தர் காட்டில் தனியாக வசித்து தியானம் செய்தவர். அதனாலேயே அவர் இடைக்காடார் என்று அழைக்கப்பட்டார். அவர் இயற்கையுடன் இணைந்த எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். கோவில்கள், கிராமங்கள், சந்தைகள் என எதிலும் ஈடுபடாமல் தனது பெரும்பாலான நேரத்தை தியானத்திலேயே கழித்தார். பச்சை மூலிகைகள் மற்றும் பழங்களை மட்டுமே உணவாக உட்கொண்டார். சமூகம் என்ன நினைக்கிறது என்பதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மனம் அமைதியாக இருந்தால் அதுவே பரமசுகம் என்பதை அவர் தனது வாழ்க்கை மூலம் உணர்த்தினார். பக்தர்களுக்கு அறிவுரை. ஒருமுறை சில பக்தர்கள் அவரை சந்திக்க வந்தனர். இடைக்காடார் ஓம் நமசிவாய என்று மந்திரம் சொல்லிக்கொண்டே நடனமாடினார். பக்தர்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டபோது, நீங்கள் உங்கள் மனதிலுள்ள பயத்தை விட்டுவிட வேண்டும் என்று கூறினார். மனதிற்குள் பயம் இருந்தால் யோகத்தை பயில முடியாது என்பதையும், அச்சம் என்பது மானிடர்க்கு அதிகாரம் இல்லை என்பதையும் அவர் வலியுறுத்தினார். அரசனை திருத்திய இடைக்காடார். ஒரு கோபமான அரசன் இடைக்காடாரை அழைத்து அவரது தவ வாழ்க்கையை பற்றி சோதிக்க விரும்பினார். இடைக்காடார் எந்த பதிலும் சொல்லாமல் ஆடிக்கொண்டே இருந்தார். அரசன் கோபமடைந்தபோது அவரும் தானாகவே நடனமாடத் தொடங்கினார். பயந்து போன அரசன் இடைக்காடாரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். நீ மனதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இடைக்காடார் அரசனுக்கு அறிவுரை கூறினார். கடைசி நாட்கள். இடைக்காடார் தனது வாழ்நாள் முழுவதும் காடுகளிலேயே தியானம் செய்து அங்கேயே தனது வாழ்க்கையை முடித்தார். ஒவ்வொருவரும் தங்கள் பயத்தை விட வேண்டும் என்பதற்காக அவரது வாழ்க்கை ஒரு உதாரணமாக அமைந்தது. கடவுளை அடைய யோகம் மட்டும் போதாது, அச்சமில்லாத மனமும் வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார். மதுராபுரி குலேச பாண்டியனும் இடைக்காடாரும். மதுரை மன்னன் குலேச பாண்டியன் இடைக்காடாரை சந்திக்க விரும்பினார். அரசன் பல ஞானிகளையும் சித்தர்களையும் அழைத்து புதிர்கள் மற்றும் சோதனைகள் போட்டிருந்தார். யாரும் முழுமையாக பதில் சொல்லாததால் இடைக்காடாரை அழைக்க அமைச்சர்கள் பரிந்துரைத்தனர். அமைச்சர்கள் இடைக்காடாரிடம் அரசரின் அழைப்பை கூறினர். ஆனால் இடைக்காடார் அரசனுக்காக வரமாட்டேன் என்றும் அவன் வேண்டுமானால் தன்னை பார்க்க வரலாம் என்றும் கூறினார். அரசன் தனது குதிரையில் நேராக இடைக்காடாரை சந்திக்க காடு வந்தார். அரசனை பார்த்த இடைக்காடார் மௌனமாக இருந்தார். என்னை மதிக்கவில்லையா என்று அரசன் கோபப்பட்டார். நீ மதிக்க தகுந்தவனாக இருந்தால் நான் ஏன் மதிக்கக்கூடாது என்றும், நீ வேடிக்கை கேள்விகளை மட்டும் கேட்டு அறிவை சோதிக்க நினைக்கிறாய், ஆனால் உண்மையான ஞானம் உன்னுள்ளேயே இருக்கிறது என்றும் இடைக்காடார் அரசனுக்கு அறிவுரை கூறினார். குலேச பாண்டியன் தனது சோதனையை தொடங்கினார். இந்த உலகத்தில் எது உண்மையான செல்வம் என்று கேட்டார். அதற்கு இடைக்காடார் அமைதி, அறிவு, தவம் என்று பதிலளித்தார். நீ ஏன் எப்போதும் தனியாக இருக்கிறாய் என்ற கேள்விக்கு அனைத்தும் மாயை, உலகத்திற்குள் மூழ்கினால் யோகம் சிதறும் என்று கூறினார். என் செல்வமும் ஆட்சியும் புகழும் என்னவாகும் என்ற கேள்விக்கு ஒன்றும் நிலைத்திருக்காது, இறுதியில் உன் பெயரும் மறைந்துவிடும் என்று பதிலளித்தார். அரசன் அதிர்ச்சியடைந்து தனது தவறை உணர்ந்து இடைக்காடாரிடம் மன்னிப்பு கேட்டார். நான் உண்மையான ஞானத்திற்கு பின் செல்வேன் என்று உறுதி எடுத்தார். இடைக்காடார் ஒரு புன்னகையுடன் மீண்டும் தனது யோக வாழ்வுக்கு சென்றார். இடைக்காடர் நவகிரக நாயகர். இடைக்காடர் போகர் சித்தரின் சீடராக இருந்து மகா ஞானத்தை பெற்றவர். உலகத்தின் இயற்கை இயக்கங்களை புரிந்து கொண்டு பூமியை பாதுகாக்க வானசாஸ்திரம், ஜோதிடம் மற்றும் அந்நிய கிரக இயக்கங்களை ஆராய்ந்தவர். போகர் தனது சீடரான இடைக்காடருக்கு அனைத்தும் போதித்து இறுதியாக உன்னுள் வந்த ஞானத்தால் உலகை உய்விக்கும் பாதையில் செல்ல வேண்டும் என்று கூறினார். இடைக்காடர் இயற்கையின் சூட்சுமங்களை மேலும் ஆராய்ந்தார். ஒரு நாள் ஜோதிட கணிப்பில் இடைக்காடர் மக்கள் தீயவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள், இதன் காரணமாக கடும் பஞ்சம் வரப்போகிறது, பல வருடங்கள் மழை பெய்யாது, மக்கள் பட்டினியில் தவிப்பார்கள், நாம் ஏற்கனவே தயாராக இருக்க வேண்டும் என்று கூறினார். இடைக்காடர் சீடர்களிடம் கூறி தனியாக ஒரு காடு சார்ந்த ஊருக்கு சென்றார். அங்கே ஆடுகளுக்கு எருக்கஞ்செடி உணவாக பழக்கப்படுத்தினார். குறுந்தானியமான குருவராகு கொண்டு சுவராக கட்டினார். ஏன் பசும்புல்லை விட்டுவிட்டு எருக்கஞ்செடி என்று எல்லோரும் கேலி செய்தார்கள். பஞ்சம் வந்தது, மழை வரவில்லை, மண்கள் வறண்டு போனது.
மக்கள் விலங்குகள் எல்லாம் பட்டினியில் அழிந்தனர். ஆனால் இடைக்காடரின் ஆடுகளுக்கு பாதிப்பே இல்லை. ஏனென்றால் அவை எருக்கஞ்செடியை சாப்பிடத் தெரிந்துவிட்டன. ஆடுகளின் உடலில் சூடு ஏற்பட அவை குருவரகு சுவரில் தேய்த்தன. குருவரகு உதிர அதனை உண்ட இடைக்காடர் பசியை வென்றார். முன்பு அவரை மொக்கை சித்தர் என்று கேலி செய்தவர்கள் இப்போது வரகு ரொட்டிக்காக கதறினர். நவகிரகங்கள் வந்து இடைக்காடரை சந்தித்தன. இப்படி பஞ்சத்திற்கு இடையிலேயே நீயும் உன் ஆடுகளும் வாழ்ந்து விட்டீர்களே என்று ஆச்சரியப்பட்டனர். நீ எப்படி இதை எதிர்கொண்டாய் என்று கேட்டனர். இடைக்காடர் வரகு ரொட்டியும் ஆட்டுப்பாலும் நவகிரகங்களுக்கு கொடுத்தார். அவர்கள் உண்பதற்குள் மயக்கமடைந்து விட்டனர். இது சந்தர்ப்பம் என்று இடைக்காடர் எண்ணினார். கிரகங்களின் இருப்பு நிலைதான் பஞ்சத்திற்கு காரணம். மழை பெய்ய அவர்களை உரிய திசையில் மாற்ற வேண்டும் என்று அவர் ஒவ்வொரு கிரகத்தையும் உரிய திசையில் மாற்றினார். வானம் கருமையானது. மழை கொட்டியது. கடந்த பல வருடங்களாக வறண்டிருந்த பூமி இப்போது மழை கொட்டியது. நதிகள் குளங்கள் அனைத்தும் நிரம்பின. வறண்ட நிலங்கள் பசுமையாக மாறின. நவகிரகங்கள் எழுந்து பார்த்தவுடன் தாங்கள் இருந்த இடம் மாறியதை கவனித்தனர். இது யார் செயல் என்று கேட்டனர். இடைக்காடர் நம் இருப்பிடங்களை மாற்றிவிட்டார் என்று உணர்ந்தனர். இந்த மனிதன் வானசாஸ்திரத்தையும் கிரக இயக்கத்தையும் புரிந்து கொண்டான். அவன் நம்மை மயக்கத்தில் அனுப்பி பூமிக்காக நல்ல மாற்றம் செய்திருக்கிறான். அவன் செய்தது தவறன்று. மக்களுக்காக நம் இருப்பிடங்களை மாற்றினான் என்று அவர்கள் கூறினர். அவன் நவகிரக நாயகர், இந்த உலகத்திற்கே ஒரு ஆசிர்வாதம் என்று ஆசீர்வதித்து மறைந்தனர். பஞ்சம் முடிந்தது. பூமி செழித்தது. மக்களின் வாழ்வு திரும்பியது. இடைக்காடர் உலகமே வணங்கும் நவகிரக நாயகர் ஆனார். இடைக்காடர் நமக்கு கற்பிக்கும் பாடம். வானசாஸ்திரம் கிரகங்கள் மனித வாழ்வில் தாக்கம் செலுத்தும். இயற்கை சக்திகளை அறிவால் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நமக்கு தெரிந்ததை உலக நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். ஞானம் பகிர்ந்தால் மட்டுமே பயன். தன்னம்பிக்கையும் அறிவும் இருந்தால் எந்த பாதகத்தையும் வெல்லலாம். இடைக்காடர் எந்நாளும் வாழும் சித்தர்.